2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவடி மொத்த வாக்காளர்கள் 4,42,371, மொத்த வாக்குச்சாவடிகள் 618. வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பிறகு மொத்த வாக்காளர்கள் 4,09,701. பதிவான வாக்குகள் 2,98,546, 73.5% வாக்குகள். எஸ்.எம். நாசர் திமுக 1,50,287. மாஃபா கே. பாண்டியராஜன் அதிமுக 95,012. ஜி. விஜயலட்சுமி நாம் தமிழர் 30,077. வி. உதயகுமார் மக்கள் நீதி மையம் 17,092. வெற்றி வித்தியாசம் 55,275. 2011ஆம் ஆண்டுதான் தொகுதி மறுசீரமைப்பின் போது ஆவடி தொகுதி உருவாக்கப்பட்டது. அதற்கு பின் 2 முறையுமே அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. கடந்த முறை வெற்றி பெற்ற மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராகவும் இருந்தார். இந்த முறை அவர் தோல்வியுற்றார். முதன்முறையாக ஆவடி தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. ஆவடி சட்டமன்ற உறுப்பினரான நாசர் முதலில் அமைச்சராக இருந்தார். பின்னர் பதவி பறிக்கப்பட்டது. தற்போது சிறுபான்மையினர் நலன், வெளிநாட்டு வாழ் தமிழர் நலன், அகதிகள் மற்றும் வக்ஃப் போர்டு அமைச்சராக இருக்கிறார். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு தமிழ் பொம்மருடன் இணைந்திருங்கள்.